Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க Excel for Beginners in தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹோம் டேப் கீழ இருக்கிற எடிட்டிங் குரூப்ல இருக்க ஃபைண்ட் அண்ட் செலக்ட் கீழ இருக்கிற go to ஸ்பெஷல்னாங்க. சோ இப்போ go toனா என்னன்னு நம்ம பார்ப்போம். go to அப்படின்னு சொல்றது ஒரு பர்టిక్యులர் செல் ரெஃபரன்ஸ்க்கு போகணும் அப்படி நினைக்கிறீங்கன்னு வெச்சுக்கோங்க. அத டைரக்டா நீங்க இங்க டைப் பண்ணிட்டீங்க அப்படினு சொன்னா நீங்க அதுக்கு போகலாம். For example, நம்ம E4 அப்படின்ற செல்லுக்கு போகணும் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்னா உங்களுக்கு அது மாதிரி வந்துரும். அடுத்தது நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா go to போயிட்டு நீங்க அதுவே G4 is to G5 அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இங்க பாருங்க G4 G5 ஒரு செல்லுக்கும் போக முடியும், ஒரு ரேஞ்சுக்கும் உங்களால go to வச்சு போக முடியும். அது மட்டும் இல்லாம நமக்கு இங்க பாருங்க கிரைட்டீரியா அப்படின்னு ஒரு நேம் பண்ண ஒரு செல்ஸ் ஆர் ரேஞ்ச் இருக்கு. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். ஓகே கொடுத்து பாருங்க இந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஏன்னா இந்த இடத்தை நம்ம என்ன நேம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா கிரைட்டீரியா அப்படின்னு நேம் பண்ணிருக்கோம். சரிங்களா, இங்க தெரியுதுங்களா உங்களுக்கு? இதோட பேரு கிரைட்டீரியா. ஒன்னு செலக்ட் பண்ணா வரல, இதை செலக்ட் பண்ணா வரல, பட் இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிரைட்டீரியா அப்படின்னு வருது. ஏன்னா நம்ம அப்படி நேம் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் அந்த கிரைட்டீரியான்றதுக்கு எப்படி போகுதுன்னு பாருங்க. இங்க கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்து பாருங்க. உங்களுக்கு அந்த கிரைட்டீரியா அப்படின்ற நேம்டு செல்லுக்கோ நேம்டு ரேஞ்ச் கூட போகும். ஓகேங்களா? சோ நம்மளால go to அப்படின்னு சொல்றது எந்த வகையான ஒரு ரெஃபரன்ஸ்க்கோ செல்லுக்கோ ரேஞ்சுக்கோ ஒரு புக் மார்க்கோ ஒரு நேம்டு ரேஞ்சுக்கோ எதுவா இருந்தாலும் நம்ம அந்த பர்టిక్యులர் செல் ஆர் ரேஞ்ச் ஆர் புக் மார்க் நேம் தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த இடத்துக்கு ஈஸியா இதை வச்சு போயிடலாம். சின்ன டேட்டாவா இருக்கும்போது உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் பெருசா நமக்கு இம்பாக்ட் தெரியாது. பட் நமக்கு அது பெரிய டேட்டாவா இருக்கும்போது டேபிள் 5 அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம டேபிள் 5 அப்படின்னு நம்ம பேர் மாத்திடுறோம் அப்படின்னு சொன்னா இந்த டேபிள் 5க்கு போ அப்படின்னு சொல்றதும் டேபிள் 1க்கு போ, இல்ல நேம் டேட்டாபேஸ்க்கு போ, எம்ப்ளாயி ஐடி டேட்டாபேஸ்க்கு போ, ஸ்டூடெண்ட் நேம் டேட்டாபேஸ்க்கு போ, அப்படி இந்த டேபிளுக்கு போ அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா அதை நேம் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னாவே நமக்கு அந்த பர்టిక్యులர் செல் ரேஞ்சுக்கு போறதுக்கோ இல்ல டேபிளுக்கு போறதுக்கோ நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் go to அப்படின்னு சொல்றதோட யூஸ். go to ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றதும் நீங்க இதுலயும் போகலாம். ஓகேங்களா? இது மாதிரி வரும். இத படிச்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு இதோட ஐடியா வந்துரும். உங்களுக்கு ஒரு கமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கமெண்ட்ஸ் குள்ள போகும். கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குன்னா அந்த கான்ஸ்டன்ட்ஸ்ல போகும். ஃபார்முலாஸ் போ அப்படின்னு சொன்னா ஃபார்முலாஸ் எங்கெங்க இருக்கோ போகும். பிளாங்க்ஸ் இருக்க இடத்துக்கு போகும். கரண்ட் ரீஜியன் எந்த ரீஜியன் இப்போ இது அப்படின்னு சொன்னா இதுக்கு நடுவுல உங்களுக்கு இங்க ஸ்பேஸ் இருக்கு உங்களுக்கு. அப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இதுதான் உங்க ரீஜன் அப்படின்னு காமிக்கும். அதே மாதிரி கரண்ட் அரே எதுனா இருந்துச்சுன்னா காமிக்கும். ஆப்ஜெக்ட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு அது காமிக்கும். ரோ டிஃபரன்சஸ் இருந்தாலோ காலம் டிஃபரன்ஸ் எதுனா இருந்தாலோ உங்களுக்கு அங்க போயிட்டு காமிக்கும். இதோட பிரசிடென்ஸ்க்கு போ அப்படின்னு சொன்னாலும் அது போகும். டிபெண்டன்ஸ்க்கு போ அப்படின்னு சொன்னாலும் காமிக்கும். லாஸ்ட் செல் நான் எங்க இருந்தேன் அப்படின்னு சொன்னாலும் இல்ல விசிபிள் செல்ஸ்க்கு ஒன்லி போ அப்படின்னு சொன்னாலும் கண்டிஷனல் ஃபார்மேட்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அது சொன்னாலும் டேட்டா வேலிடேஷன் எங்க இருக்குன்னு சொன்னாலும் உங்களுக்கு அது போகும். நம்ம ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து பார்த்துப்போம். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்ஸ்க்கு நீ போ அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். எங்கெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கோ உங்களுக்கு அதெல்லாம் செலக்ட் பண்ணி காமிக்குது. அதுவே நீங்க வந்து இப்போ ஃபார்முலாஸ் இருக்க இடத்துக்கு போ அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க போயிட்டு நீங்க ஃபார்முலாஸ் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு போ அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா எங்க ஃபார்முலா இருக்கோ அங்க மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆயிடும். அதுவே நீங்க போயிட்டு மறுபடியும் நீங்க இந்த இடத்துல எரர்ஸ்க்கு போ அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்முலாலையும் எரர்ஸ் இருக்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கரெக்டா இங்க எரர் இருக்கு அங்க எடுத்துட்டு வந்து வச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு எரர்ஸ் வேண்டாம் நீ வந்து லெட்ஸ் செக் லாஜிக்கல்ஸ்க்கு போ, அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு போ அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இங்க ஒரு ட்ரூ இருக்கு பாருங்க. இது நம்ம வந்து இந்த ரெண்டுத்தை செக் பண்ணிருக்கோம். இது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு பாக்குற மாதிரி செக் பண்ணிருக்கோம். அதனால அந்த லாஜிக்கல் பிளேஸுக்கு நமக்கு அது போயிருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதோட பிரசிடென்ஸ் என்னன்னு கிளிக் பண்ணி பார்ப்போம்.
ஓகே கொடுத்து பாருங்க. இப்போ உங்களுக்கு சொல்லுது பாருங்க, நம்ம இந்த செல்ல வச்சுட்டு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம என்ன சொல்றோம், இதோட பிரசிடென்ஸ்க்கு போ, இந்த ஃபார்முலாஸ் எதெல்லாம் லிங்க் ஆகி வருது அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க கொடுத்துட்டு பிரசிடென்ஸ் கொடுத்து பாருங்க. நான் சொன்னபடி இந்த 7 11 த்ரூ A7 A11 அப்படின்ற இடத்துக்கு உங்களுக்கு எடுத்துட்டு போய் காமிக்குது. ஸோ இங்க வச்சுட்டு நம்ம டிபெண்டன்ஸ் போ அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிபெண்டன்ட்டுக்கு போ அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இங்க வந்துட்டு இதோட டிபெண்டன்ட் இது அப்படின்னு உங்களுக்கு காமிக்குது பாருங்க. சேம் வே அடுத்தது பார்க்கலாம். பிளாங்க்ஸ் எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னா நம்ம எந்த இடத்த வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கோமோ அந்த இடத்துல எங்கெல்லாம் பிளாங்க் இருக்கோ, நம்ம கரண்ட் ரீஜன்ஸ்குள்ள இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோமோ, யூஸ்டு ரேஞ்ச்குள்ள எங்கெல்லாம் பிளாங்க் இருக்கோ உங்களுக்கு அந்த இடத்த எடுத்துட்டு வந்து காமிச்சிடும். அது இப்போ இங்க வச்சுட்டு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அது ஈஸியா தெரியும். உங்களுக்கு கரண்ட் ரீஜன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இதுதான் உங்களோட கரண்ட் ரீஜன் அப்படின்னு உங்களுக்கு இதை செலக்ட் பண்ணி காமிச்சிடும். அதே மாதிரி அரே நம்மள இல்ல, ஆப்ஜெக்ட்ஸ் இல்ல, சேம் லாஸ்ட் செல் நான் எதுக்கு போனேன் அப்படின்னு நீங்க காமிச்சீங்க அப்படின்னு சொன்னா எங்க இருந்தோமோ அதை காமிக்கும். மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க. இதான் இருக்கிறதுலே லாஸ்ட் செல். இதுதான் இந்த நம்ம யூஸ் ரேஞ்சுக்குள்ள நமக்கு இதுதான் லாஸ்ட் செல். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணல, கீழே யூஸ் பண்ணல, ரைட் சைட்லயும் யூஸ் பண்ணல. அதுதான் இதோட அர்த்தம். அதனாலதான் நீங்க வந்து பிளாங்க்ஸ் அப்படின்னு கேட்டப்போ இங்க பாருங்க, நீங்க மறுபடியும் பாருங்க, லாஸ்ட் செல்ல வச்சுட்டு பிளாங்க்ஸ் அப்படின்னு கேட்டப்போ இதுக்குள்ள மட்டும் வந்திருக்கும். புரிஞ்சுதுங்களா? இதுதான் நமக்கு யூஸ்டு ரேஞ்ச். அந்த யூஸ்டு ரேஞ்சில் லாஸ்ட் செல் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு M20க்கு வந்து நிக்குது. ஓகே, அதுக்கு அதே மாதிரி அடுத்தது பார்க்கலாம். உங்களுக்கு விசிபிள் செல்ஸ் ஒன்லி அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, இது உங்களுக்கு எங்க யூஸ் ஆகும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஃபில்டர் போட்டுக்கலாம். சரிங்களா? ஃபில்டர் போட்டுட்டு எதுலலாம் ஓ இருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகேங்களா? அப்புறமா இதை காப்பி பண்ணிக்கிறோம். நம்ம இதுல என்ன விசிபிளா இருக்கோ அதை மட்டுமே நீ காப்பி பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு யூஸ் பண்றதுதான் உங்களுக்கு விசிபிள் செல்ஸ் ஒன்லி. இங்க என்ன செல்ஸ் விசிபிளா இருக்கோ அதை மட்டும் காப்பி பண்ணி எடுத்துட்டு நீங்க பேஸ்ட் பண்ணப்பா அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்னென்ன செல் இங்க விசிபிளா இருந்ததோ அதை மட்டும் உங்களுக்கு இங்க எடுத்துட்டு வந்து பேஸ்ட் பண்ணிடும். நடுவுல இருக்கிறதெல்லாம் விட்டுடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் விசிபிள் செல்ஸ் ஒன்லி அப்படி சொல்றது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்ஸ் எங்கன்னா இருந்தா காமிக்கும். இருக்கான்னு தெரியல, நமக்கு எதுவும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணல. அதே மாதிரி டேட்டா வேலிடேஷன் எதனா பண்ணிருக்கோமா அப்படின்னு கேட்டா நமக்கு செல்ல டேட்டா வேலிடேஷனும் இல்ல. சரி, ஓகே, நம்ம ஒரு கமெண்ட்ஸ் ஆட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு கமெண்ட் ஆட் பண்ணிடலாம். இதை வந்து சும்மா இப்படி விட்டுட்டு இப்போ நீங்க போயிட்டு ஓகே கொடுத்து பாருங்க, நமக்கு எங்க கமெண்ட் இருக்கோ அங்க எடுத்துட்டு போய் வச்சிருச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு நீங்க இப்போ போயிட்டு ரோ டிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்து பாருங்க. உங்களுக்கு கரெக்டா இந்த இடத்துல உங்களுக்கு ரோ டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது 14th ரோல மத்தெல்லாம் ஒண்ணு, பட் இந்த இடத்துல உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு காமிச்சிடும். அதுவே நீங்க இதை செலக்ட் பண்ணிட்டு காலம் டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க கொடுத்து பாருங்க. உங்களுக்கு அது உடனே 542 அப்படின்னு சொல்றது அந்த காலம் எம் காலம்ல இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு நீங்க செலக்ட் பண்ண ரேஞ்ச்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சு விட்டுரும். இதுதான் உங்களுக்கு ரோ டிஃபரன்ஸ், காலம் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றது. உங்களுக்கு அதே மாதிரி டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நம்ம இன்னும் டேட்டா வேலிடேஷன்ஸ் பார்க்கல. ஸோ டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு சொல்றது நம்ம ஒரு தடவை ஒரு லிஸ்ட் வேணா போட்டு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே,
ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வருது பாருங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு மோஸ்ட்லி டேட்டா வேலிடேஷனுக்கும் வரலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் Ctrl+G கொடுத்துட்டு அதுதான் உங்களுக்கு கோ டு வருது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா டேட்டா வேலிடேஷன் இருக்கிறது எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னால் கரெக்டாக உங்களுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல டேட்டா வேலிடேஷன் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோ டு அண்ட் கோ டு ஸ்பெஷலோடது. உங்களுக்கு இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு இது எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். அதுக்காக தான் நமக்கு இன்னைக்கு இந்த செஷன் பார்த்தோம். உங்களுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.